ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெசல்மேனியா 41ஓட ஸ்டேஜ்லேருந்து. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த ஃபோட்டோவை. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து போயின்னு இருக்கு. ஒரு போஸ்ட்டில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, அலிஜென்ஸ் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேடியம்ஸை விட சின்னது, அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ஸ்டேஜ்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. ரெசல்மேனியா 41 ஸ்டேஜ் வந்து ரொம்ப வந்து கிராண்டாக இருக்காமல் சின்னதாக ஒரு கிராண்ட் ஸ்டேஜ் மாதிரி வந்து செய்யலாம் WWE. அண்ட் ரெசல்மேனியா 41க்கான சீட் செட்டப்க்கான ஃபோட்டோ கூட வந்து இருக்கு. அண்ட் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் இருக்கும், அங்கெல்லாம் வந்து சைட்லலாம் வந்து சீட்ஸ்லாம் வந்து காலியாக இருக்குது. அங்கே வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து உட்கார போகிறாங்களா. ஸோ அங்கே இருக்கிற சீட்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா WWE வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரெசல்மேனியா 41ஓட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வித்து வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிறது வந்து பார்க்கலாம். ஹைட் வேணால் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் இருக்கலாம். வித்து இருக்கு இல்லையா, அதில் வந்து WWE வந்து மைனஸ் வந்து பண்ணுவாங்க. வித்து வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்காமல் கொஞ்சம் சின்னதாக வந்து WWE வந்து வைக்க போகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா WWE வந்து ரெசல்மேனியா ஸ்டேஜில் வந்து நல்லா தான் வந்து செய்வாங்க. சில ஸ்டேஜ்லாம் மட்டும் தான் வந்து கோலார் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரெசல்மேனியா 41க்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இல்லாமல் நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து வர போகிறாரு. WWE வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பால் ஹேமன் வந்து நாளைக்கு வந்து மண்டே நைட் ராவில் வந்து அட்ரஸ் பண்ண போகிறாரு அந்த ஃபேவரை பற்றி. இங்கே வந்து என்ன எழுதியிருக்குன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஹிஸ் நேம் இஸ் பால் ஹேமன் அண்ட் ஹி ஹேஸ் a lot on his mind. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் ஹேமன் வந்து வர போறாரு. அந்த ஃபேவரை பத்தி வந்து நம்மளோட பால் ஹேமன் வந்து பேச போறாரு. பால் ஹேமன் மட்டும் வந்து நாளைக்கு மண்டே நைட் ராவில் வந்து வர மாட்டாரு. இங்க வந்து நம்மளோட CM Punk அண்ட் செத் ராலன்ஸும் வந்து வர போறாரு. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த மண்டே நைட் ராவில் வந்து பிரசன்டா இருக்க போறாங்க. ஸோ பால் ஹேமனும் வர போறாரு, CM Punk அண்ட் செத் ராலன்ஸ் 3 பேரும் வந்து வர போறாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து வருவாரா கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலப்பா. ரோமன் ரெயின்ஸ் வந்து VIP ஆளு, அவர் வந்து வந்தாருன்னா அட்வர்டைஸ் பண்ணிட்டு தான் வரும். WWE வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்ணாங்கன்னா நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து ஷேர் பண்ணிடுறேன். மோஸ்ட் லைக்லி இங்க வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ராவில் வந்து வர மாதிரி இல்லை. இங்கே வந்து நம்மளோட CM Punk, பால் ஹேமன் அண்ட் செத் ராலன்ஸ்க்கான ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மண்டே நைட் ராவில் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து டெலிவர் பண்ணலாம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா சாக் ரெஸ்லிங் கூட வந்து பேசி இருக்கும் போது சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணும். அவர் வந்து மென்ஷன் பண்ணல அவர் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து டீமாக வந்து ஒர்க் பண்ணுமா இல்லை ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து மேட்ச் கம்பீட் பண்ணும். அவர் வந்து பொதுவாக வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணும், ரோமன் ரெயின்ஸோட அந்த ஸ்டோரி லைனில் இருந்தாலே போதும். நம்ம ராயல் ரம்பல்லே வந்து இவங்களுக்கான ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்துருப்போம். ஃபியூச்சரில் வந்து மேபி நம்ம வந்து இவங்களுக்கான ஒரு மேட்ச் கூட வந்து பார்க்கலாம். ஏன்னா 2 பேரும் வந்து ஸ்பியர் போடுவாங்க. இந்த ஆங்கிள் வச்சு கூட வந்து WWE வந்து இவங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து பில்டப் பண்ணலாம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ பென்டா பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் வந்து பண்ணியிருக்காரு. டிமாண்டுன்னு சொல்ல முடியாது, அவர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ரே ஃபீனிக்ஸ் கூட வந்து மாஸ்க் வர்சஸ் மாஸ்க்கான மேட்ச் வந்து பண்ணணும். யார் இந்த மாஸ்க் வர்சஸ் மாஸ்க் மேட்ச்சில் வந்து தோக்குறவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட மாஸ்க்கை வந்து அவுத்துருவாங்க, தன்னோட ஃபேஸை வந்து காமிப்பாங்க. ஸோ பென்டா வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து என்னோட பிரதர் ரே ஃபீனிக்ஸ் கூட வந்து இந்த மாஸ்க் வர்சஸ் மாஸ்க் வந்து பண்ணணும். இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியாவில் இருந்தால் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும். நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்து பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. இந்த மாதிரி நியூஸ் வந்து ரொம்ப வந்து வைரலாக வந்து போச்சு. ஸோ அந்த நியூஸ் வந்து ஃபேக் நியூஸ்னு வந்து ஒரு பெரிய சேனல் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ட்விட்டர்லேருந்து ஒரு நியூஸ் சேனல் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நேற்று வந்து நியூஸ் வந்தது இல்லையா, பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. நியூஸ் வந்து உண்மை இல்லை, அது வந்து சும்மா சொல்லியிருக்காங்க. ஸோ பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரிட்டையர் ஆகலை. பிராக் லெஸ்னர் தன்னோட ரிட்டையர்மெண்ட் பற்றி வந்து எதுவுமே வந்து பேசலை. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் ஸோ கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து எவ்வளோ நாளில் வந்து திரும்பி வருவாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மினிமம் 6 months வந்து ஆகும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. இந்த சர்ஜரி வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சு இங்கே வந்து ஃபிட் அண்ட் ஃபைனாக வந்து வரதுக்கு மினிமம் வந்து 6 months வந்து ஆகும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணும் ஆகலாம், 1 year கூட ஆகலாம். ஹோப் பண்ணுவோம் கெவின் ஓவன்ஸ் வந்து சர்ஜரியெல்லாம் வந்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து நல்லாவே வந்து பாப் கிடைக்கும், WWE வந்து நல்லா வந்து புக் பண்ணுவாங்கன்னு. மேபி WWE இந்த வாட்டியாவது அவருக்கு வந்து ஒரு பெரிய டைட்டில் வந்து தருவாங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து பேக் ஸ்டைலில் வந்து இருப்பார், ரோமன் ரெயின்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணி நிற்பார். பால் ஹேமனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை வந்து நின்றுக்கும், அது வந்து சேம் ட்ரக்கு நம்ம ராக் வந்து கோடி ரோட்ஸ் வந்து அடிச்சிருப்பா இல்லையா மலையில், அந்த மலையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ட்ரக்கில் வந்து ஸ்டோன் கோல்ட் அண்ட் ஜான்சினா வந்து இருக்கும். அண்ட் போன வருஷமே வந்து WWE வந்து பிளான் பண்ணாங்க, அங்கே வந்து ஜான்சினா வந்து ரெசல்மேனியா 41ஓட மெயின் இவெண்ட்ல வந்து ரிட்டர்ன் பண்ணி அவர் வந்து வருவார்னு. அண்ட் ஸ்டோன் கோல்டோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண வருவார். WWE வந்து அப்போவே வந்து பிளான் பண்ணாங்க. ஸ்டோன் கோல்டால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வர முடியல, அதனால பார்த்தீங்கன்னா WWE வந்து அண்டர்டேக்கரை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வந்து வந்திருப்பாரு போன வருஷம். ஸோ WWE பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ட்ரக்கை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் ரெசல்மேனியா 41ஓட ஹால் ஆஃப் ஃபேம்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோன் கோல்டு வந்து வர போறாரு. ஏன்னா அவரோட ஒரு மேட்ச் வந்து இண்டக்ட் ஆக போகுது. ரெசல்மேனியா 41ஓட நைட் 2ஓட மெயின் இவெண்ட்ல பார்த்தீங்கன்னா மேபி
ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினோட ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாமா? ஏன்னா WWE அண்ட் ஜான் சீனா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோன் கோல்டுன்னு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ நம்மளோட RCB அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான் சீனா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அம்மா உண்மையை தான் சொல்கிறேன். ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வருது, ஒரு ரீல் வந்து வருது. அந்த ரீலில் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கை வந்து தராங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான் சீனாவோட தீம் சாங் மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட விராட் கோலி பார்த்தீங்கன்னா யூ கேன் சீ மீயோட போஸ்ட் கூட வந்து பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோடி ரோட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட ஜாக்கெட் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து RCB vs MIக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது ஐ திங்க். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மேட்ச் வந்து நான் பார்க்க போகிறது தான். நான் வந்து IPL வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நம்மளோட RCB பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான் சீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணி. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஃபைனல் அப்டேட்டுக்கு வரும். ஸோ செத் ராலின்ஸ் தான் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வந்து ஜெயிக்க போகிறாருன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ பில் ஆஃப்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து WWE வந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் இங்கே வந்து செத் ராலின்ஸ் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை வந்து ரொம்பவே வந்து ஜோக்கராக வந்து காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து WWE வந்து யாரை வந்து எப்பயுமே வந்து ஜோக்கராக காமிக்கிறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்து போயிடுவாங்க. இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா WWE வந்து செத் ராலின்ஸை தான் வந்து ஜோக்கராக வந்து காமிக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து இப்போ வந்து பால் எமன் இல்லை. அதனால ரோமன் ரெயின்ஸ் வந்து CM பங்க் கூட வந்து பிஸியாக இருக்காரு, ரொம்பவே வந்து பிஸி ஆகிட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலின்ஸை வந்து அவ்வளோ வந்து கண்டுக்க மாட்டார். அவர் வந்து CM பங்கை தான் வந்து ரொம்ப வந்து பழக்க பார்ப்பாரு. எப்படி வந்து என்னோட வாய்ஸ் மேனை வந்து உங்ககிட்ட வந்து போயிட்டான். ஸோ அந்த கோவத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து CM பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஃபியூட் வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா CM பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னு சாவாங்க. இங்கே வந்து நம்மளோட செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் யாருக்கு தெரியும் மேபி இங்கே வந்து பால் எமன் கூட வந்து ஹெல்ப் பண்ணலாம் செத் ராலின்ஸ்க்கு. ஸோ பில் ஆஃப்டர் வந்து இதான் சொல்கிறாரு, இங்கே வந்து செத் ராலின்ஸ்க்கு தான் வந்து இங்கே மேட்ச் வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நானும் வந்து அதான் சொல்கிறேன், இங்கே வந்து செத் ராலின்ஸ் தான் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வந்து ஜெயிக்க போகிறாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து செத் ராலின்ஸ் தான் வந்து ஜெயிக்கிறது வந்து ரொம்ப வந்து நல்லது. பால் எமன் வந்து செத் ராலின்ஸ் கூட சேர்ந்தாலும் சரி சேரலனாலும் சரி இங்கே வந்து செத் ராலின்ஸ் வந்து ஜெயிச்சா வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும். செத் ராலின்ஸும் பாவம் எவ்வளோதான் வந்து அவர் வந்து தோத்துன்னே இருப்பார். நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து தோத்துன்னே அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் ஃபீல்ட்லேயும் வந்து WWE வந்து இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ரெசல்மேனியா 41 அவர் வந்து மெயின் ஈவென்ட் மேட்ச்ல வந்து ரோமன் ரெயின்ஸ் அண்ட் CM பங்கை வந்து தோக்கடிச்சாருன்னா அது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். செத் ராலின்ஸோட கரியருக்கு வந்து ரிவைவல் வந்து கிடைக்கும். செத் ராலின்ஸ், ட்ரூ மெக்கின்டையர் அண்ட் கெவின் ஓவன்ஸ் இவங்களாம் வந்து நல்லாவே வந்து ரொம்ப வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களாம் வந்து தன்னோட பெஸ்ட்டு வந்து தருவாங்க. ஆனால் WWE வந்து இவங்களை வந்து ஒழுங்காக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓவர் தான் பண்ணுவாங்க. அதர் சூப்பர் ஸ்டார் ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே வந்து இந்த மேட்ச்சில் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து நம்மளோட செத் ராலின்ஸ் வந்து ஜெயிக்க போகிறாரு. ஸோ அவள் தான் இந்த வீடியோக்குள்ளே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் WWE அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.